ஒரு அரசியல் திமுகவை பார்த்துதான் அவுட்டோர் பண்ணலாங்க. கார்லாம் இருக்குல்ல மாசம். பாஜக வந்து தன்னோட கொள்கை எதிரியா சொன்னாரு. ஆனா இந்த நாள் வரைக்குமே பாஜக எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு திமுக கட்சிகளும் இல்ல பிற கட்சிகளும் அதை விமர்சனம் செஞ்சுட்டு அதை நீங்க எப்படி காட்டுறீங்க? வந்து அண்ணா வந்து பேசலாம். ஆனா இப்ப கூட அவங்க வந்து முதல்வர் பொறுப்பேற்கிறாங்க. அவங்க வந்து வரவேற்றாங்க. ஆனா அவங்கதான் பார்க்கல. அவர் வந்து எதிரியா பார்க்கல. இப்ப கூட சொன்னாங்க, நான் வந்து யாரையுமே எதிரியா பார்க்கல. 8 கோடி மக்களும் என் மக்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் யாரையுமே எதிரியாவே பார்க்கல. இல்ல அவர் பிஜேபி கேட்கவே இருக்கு. ஆளுநர் வந்து அவரை இன்வைட்டே பண்ணல. சிஎம்மா பொறுப்பேற்று அப்பயாவது ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம். தனக்காக கேள்வி கேட்டிருக்கலாம். அவரை தாண்டி மத்த கட்சியில இருக்கிறவங்களும் இல்ல அவரு எதிரியா சொன்ன திமுக மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம் இப்படி மத்த கட்சியில இருக்கவங்க எல்லாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. இவரையும் பேசல. ஏன்னா அது வந்து ஒரு பேச்சு பொருளா இருக்கு இல்லையா? தனக்காகவே பிஜேபி எதிர்த்தோ இல்ல ஆளுநர் எதிர்த்தோ பேசாதவரு கேள்வி கேட்பாரு. மக்களுக்காக எப்படி கேட்பாருன்னு ஒரு அதுக்கப்புறம் கண்டிப்பா அவரு எந்த வந்தோடனே எதுவுமே பேச முடியாது. யோசிச்சுதான் எந்த ஒரு செயலுமே பண்ணி அதனால அவர்